பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரொளி இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான குழந்தைகள் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இரத்தமோ ஒரு அழுக்குகளோ எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பிறந்தார்கள் என்று அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள். ஃபவலத்துஹு நதீஃபன், அவர்களை நான் சுத்தமாக பெற்றெடுத்தேன். மாபிஹி கத்ருன், எந்த விதமான நஜீஸ்களோ எந்த விதமான அழுக்குகளோ இல்லை. வரஃபஅ இலல் அர்தி வஹுவ வவகா இலல் அர்தி வஹுவ ஜாலிசுன் அலல் அர்தி பியதிஹி, கீழே அவர்கள் குழந்தையாக வயிற்றிலிருந்து வெளியேறும் பொழுது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் பிறந்தார்கள். தன் 2 கைகளை கீழே வைத்து பிறந்தார்கள். கண்களிலே சுருமா இடப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அவர்களுடைய மறைவான புனித பகுதி ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். தன்னுடைய முகம் ஃபனவர்து சொல்வார்கள் ஆமினா அம்மா, ஃபனவர்து இலைஹி ஃபஇதன் ஹுவ கத் ஷக்க பஸருஹு யன்துரு இலஸ்ஸமா, அவர்கள் கண்களை திறந்து வானத்தின் பக்கம் பார்த்த நிலையில் பிறந்தார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இப்படியெல்லாமா நடக்கும் என்று கேட்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் ஆடிப்போகக்கூடிய அளவிற்கான ஒரு அமைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் பிறக்கிறார்கள். நபி பிறந்த அந்த வினாடி உலகில் பெரும் பெரும் நிகழ்வுகள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள், அப்ரஹா யானைப்படையோடு மக்காவை அழிக்க வந்தது, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மத்தியில் நடந்த போர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை வென்ற அந்த போர், எத்தனையோ இந்த உலகத்தின் வரலாற்றில் அதற்கு முன்னால் இருந்த பெரிய நிகழ்வுகள் என்று இருந்த அத்தனையும் தோற்கக்கூடிய அளவிற்கான பேரற்புதங்கள் பெரும் சம்பவங்கள் உலகத்திலே நபி அவர்கள் பிறக்கும் போது நடந்தது. பெருமானார் பிறக்கிறார்கள். கிஸ்ராவுடைய மன்னன் பாரசீகத்தில் தன் கோட்டையிலே அவன் அமர்ந்திருக்கிறான். மிகப்பெரிய ஹால், ஈவான் என்று சொல்லக்கூடிய மந்திரிகள், பெரியவர்கள், உயர் அதிகாரிகள், அரசர்களோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு பால்கனி ஒன்று இருக்கும். 3 பகுதியும் சுற்றி சுவர்கள் இருக்கும். மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாரசீக மன்னர் கிஸ்ராவுடைய அந்த மிக உயர்ந்த அந்த ஹால் முழுக்க நடுக்கம் கண்டது. அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் வெடிப்பு ஏற்பட்டது. இந்த நடுக்கத்தை பார்த்து பல மக்கள் நுத்கன் வ அக்லன் என்று கிதாபிலே பதிவு செய்வார்கள். அவர்களால் பேச முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலை ஏற்பட்டவுடன் அறிவு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமில்ல, அவர்களுடைய கிஸ்ராவுடைய கோட்டையின் 14 தங்க கலசங்கள் சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்தது. அரசன் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் கேட்கும் பொழுது அங்க ஒரு ஃபாதிரியார் சொன்னார், இறுதி நபி தோன்றக்கூடிய நேரத்தில் அரசரே இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நான் வேதத்தில் படித்திருக்கிறேன். எனவே அந்த காத்தமுன் நபி வந்துட்டார், அதனால் நம்முடைய தங்க கலசங்கள் உடைந்து விட்டது. நாம் இருக்கக்கூடிய இந்த எஃகு கோட்டை போல் யாரும் நெருங்க முடியாத, எப்படிப்பட்ட கடப்பாறைகளாலும் தகர்க்க முடியாத இந்த சுவர்கள் எல்லாம் விரிசல் விட்டுடுச்சு. இனி உங்களுடைய தலைமுறை இந்த 14 கலசங்கள் இடிந்ததை போல் 14 தலைமுறைகள் மட்டுமே இந்த பாரசீகத்தை ஆளும் என்றார். அதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 14 தலைமுறைக்கு பிறகு அந்த பாரசீகம் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கீழே, ஹிலாஃபத்திற்கு கீழே வந்தது என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதே போல் சாவா என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆறு, ஏரி, வற்றாத ஜீவநதி, காலம் காலமாக அந்த ஏரியில் தண்ணி வற்றி பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் வானத்திலிருந்து மழை பொழிவதாலும் வருவதில்லை, நீர் ஊற்றாகவும் வருவதில்லை. அப்படி ஒரு அற்புதம். மக்கள் அதை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சாவா என்ற ஏரியை மக்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமானதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏரி திடீரென்று நபி பிறந்த அந்த நேரத்தில் முழுமையாக வற்றிவிட்டது. மக்கள் அப்படியே திடுக்கத்தில் நடுக்கத்தில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பேதலித்தார்கள்.
அதேபோல் பாரசீக நாட்டில் மக்கள் 1000 வருடங்களாக வணங்கி கொண்டிருந்த ஒரு நெருப்பு, 1000 வருடமாக அது அணையவே இல்லை. அதற்கென்று உம்மாலும் மக்சூசூன் ஒரு குறிப்பிட்ட சேவகர்கள் எல்லாம் இரவும் பகலும் உட்கார்ந்து அதுக்கு விறகு போட்டு நெருப்பு மூட்டி நெய்யை ஊற்றி எண்ணெய் ஊற்றி அது அணையாமல் பாதுகாப்பதற்கு மற்றும் நூற்றுக்கணக்கான சேவகர்கள் எல்லோரும் இருந்தும் 1000 வருடங்களாக தெய்வமாக வணங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நெருப்பு பெருமானாருடைய பிறப்பு நிகழ்ந்த அடுத்த வினாடி முற்றிலுமாக அணைந்து போனது. சுற்றி இருந்த நூற்றுக்கணக்கான சேவகர்களும் திடுக்கிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனார்கள். பெருமானார் பிறந்த அடுத்த வினாடியில் இந்த உலகத்தில் குஃப்ரும் ஷிர்க்கும் ஒளிந்தது என்று சொன்னால், நபி அவர்களுடைய பிறப்பே இந்த உலகத்திற்கு ஒளியை வீசக்கூடியதுதான். நபியாகவே அவர்கள் பிறந்ததனால் நபி பிறப்பே இந்த உலகத்தில் குஃப்ரையும் ஷிர்க்கையும் பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் கீழே விழுந்தது. வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹரி ஸகார். சுப்ஹான மௌலிதிலே நாம் ஓதக்கூடியது, பெருமானார் பிறந்த அந்த வினாடியில் பெரும் பெரும் பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தது. நபி அவர்களுக்கு முன்னால், அவர்கள் பிறப்பிற்கு முன்னால் தன்னை பணிய வைப்பதற்காக அவைகள் எல்லாம் கீழே விழுந்து சுக்கி நூறானது. இப்படி பெருமானாருடைய பிறப்பில் ஏகப்பட்ட அதிசயங்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய ஆஸ்தான கவிஞர், மாதிகர் ரசூல், பெருமானாருடைய புகழ் பாடுதலில் தன்னுடைய 60 வருட காலத்தை அர்ப்பணித்த நம்முடைய புகழ் மாலைகளுக்கெல்லாம் வழிகாட்டியான ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு 8 வயது. 8 வயதிலே ஒரு நாள் காலை ஒரு யூதர் எங்களை நோக்கி ஓடி வருகிறார். சத்தம் போட்டுட்டு ஓடி வரார். சுத்தி இருக்க யூதர்கள் கேட்கிறாங்க, என்னப்பா ஏன் இப்படி கத்துற, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போடுறன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வார், அபிஷரு யா கௌம் லஹர நஜ்மு அஹமது ஃபிஸ் ஸமா. கூட்டத்தார்களே, இந்த சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அகமது என்ற இறை தூதர் வருவதற்கான ஒரு நட்சத்திரம் வானத்திலே தோன்றும் என்று நாம் வேதத்துல படிச்சோமே, அந்த நட்சத்திரம் வந்துடுச்சு. இப்ப அகமது உதித்து விட்டார். இன்னொரு இப்னு சஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றிலே, யூதர்கள் எல்லாம் தலையில் அடித்து கொண்டார்கள். இன்று இரவு ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது இறுதி நபியாகத்தான் இருக்கும். எந்த குழந்தை என்று மக்காவை தேடுகிறார் யூதர் ஒருவர். இன்னைக்கு இரவில் எந்த குழந்தையும் பிறக்கலையே, இரவு அப்துல்லா அவர்களுக்கு தான் ஒரு மகன் பிறந்திருக்குது, ஆமினா அவர்களுடைய மனைவி ஆமினா பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இந்த யூதர் நேராக அவர்கள் வீட்டிற்கு போய் அந்த குழந்தை பார்க்கிறார். நுபுவத்தினுடைய அந்த முத்திரை இருக்கிறது. அதை பார்த்தவுடன் பிரம்மை பிடித்தவர் போல் மாறிவிட்டார். இத்தனை வருட காலங்களாக இஸ்ரவேலர்களான நாம், யூதர்களாகிய நாம், எந்த நபி வருவார், நமக்கு உதவுவார், நம்மை பலப்படுத்துவார் என்று நினைத்தோமோ, அந்த நபி நம்மில் வருவதற்கான வாய்ப்பு முடிந்து விட்டது. அந்த நபி நம்மில் வரவில்லை. அது மக்கத்து அரபுகள் குறைஷிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விட்டது. நீ இஸ்ரவேலர்கள் இந்த உலகத்தில் அஸ்தமனமாகி விடுவார்கள், குறைஷு குலம் இந்த உலகத்தில் கோலோச்ச போகிறது என்று அவர் கவலை தோய்ந்த குரலிலே, உலகையே இழந்ததை போல் ஒரு குரலில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே கண்மணி நாயகம் பிறந்த அடுத்த வினாடி இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் அதற்கு முன்னால் நடந்த அத்தனை பெரும் நிகழ்வுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. பெருமானாருடைய பிறப்பு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. காரணம், இந்த உலகிற்கே ஒளி வீச வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிசயம் முஅஜிஸா என்று நாம் எதை சொல்கிறோமோ அந்த முஅஜிஸாவை தரக்கூடியவர்கள், பங்கிடக்கூடியவர்கள், நபிமார்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் வஅனல் காசிம் என்ற அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே அந்த நபியினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது குஃப்ர் ஷிர்கினுடைய அழிவை கொண்டாடுவது. அந்த நபியினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது இந்த உலகத்திலே இருளை அகற்றி, இந்த உலகத்திலே கேவலங்களை அகற்றி, இந்த உலகத்திலே அழிச்சாட்டியங்களையும் கொடூரங்களையும் அகற்றி மனித குலத்திற்கே வாழ்வு பிச்சை அளிக்க வந்த ஒரு புனித சீலனுடைய
மீலாதாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே பெருமானாரை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். நம் கண் விழிக்கும் பொழுதும், இரவில் நிம்மதியாக படுக்கும் பொழுதும் நபி நிகழ்த்திய, நபியினுடைய பிறப்பு நிகழ்த்திய அதிசயத்தை நாம் மறந்துவிட்டு நாம் தூங்கிவிட முடியாது. அத்தகைய அற்புத பிறப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகிலே வந்து உதித்தார்கள். ஸ்டாப்.